ஹாய் ஹாப்பி விமென்ஸ் டே டு ஆல். நான் வாக்கிங் போயிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா ஒன்று பார்த்தேன், அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். குளோபல் லெவலில் யூஎஸில் 54% ஹவுஸ் ஹோல்ட் குடும்பங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்காங்க. பட் நம்ம இந்தியாவில் ஜஸ்ட் 10% தான். ஹியூஜ் கேப்பில். பட் வெயிட், ரியல் ஹீரோ யாருன்னு தெரியுமா? நம்ம இந்தியன் விமென்ஸ் தான். இப்போ ஆல்மோஸ்ட் 1.38 crore விமன் இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்குள்ளே வந்திருக்காங்க. பழைய மாதிரி சும்மா எஃப்டியில் பணத்தை போடாமல் இல்லை கோல்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுன்னு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, மென் விசஸ் உமன் ஷேர் பார்த்தா மென் தான் 74% ஹோல்ட் பண்ணுறாங்க, விச் இஸ் 3x லார்ஜர். பட் ஒரு விஷயத்தில் விமன் தான் வின் பண்ணுறாங்க, டிசிப்ளின். என்னதான் நம்மளை விட மென் பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருந்தாலும் அதிகமான வெல்த் அதை விமன் தான் ஹோல்ட் பண்ணுறாங்க, விச் இஸ் 33% இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட். புரிகிற மாதிரி சொல்லணும்னா 3 காயின் இருக்குது, 7 மென் இருக்காங்க, 3 விமன் இருக்காங்க, டோட்டலாக 10 மெம்பர்ஸ். ஆனால் அந்த 7 மென்னுக்கும் சேர்த்து 2 காயின் தான், ஆனால் 3 விமனுக்கு 1 காயின். இது எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ரீசன் டிசிப்ளின். மார்க்கெட் வாலட்டைலாக இருந்தாலும் நம்ம பயந்து செல் பண்ணாமல் பொறுமையாக இருக்கும். செகண்ட், டிக்கெட் சைஸ் ஹை. அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் ஹை, குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. தேர்ட் ரீசன் ஜாயிண்ட் வெல்த். நிறைய பேர் அவங்க அம்மா பேரையும் ஒய்ஃப் பேரையும் நாமினிஸாக போடுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதும் மேசிவாக க்ரோ ஆகிருக்கு. ஸோ அதனால தான் ஏயுஎம் அப்படின்னா வெல்த் விமனோடது மேசிவாக க்ரோ ஆகுது. 26% நம்ம ரேஷியோவில் இருந்தாலும் 33% நம்ம பணத்தை ஹோல்ட் பண்ணுறோம். ஸோ லேடிஸ், நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலைன்னா ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணி இந்த 33% 50% மாற்றலாம். லெட்ஸ் க்ரோ டுகெதர். என்னோட வாக்கிங்கும் முடிஞ்சது. இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் விமென்ஸ்க்கு வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.